66ஆம் சங்கீதம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் களிகூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இஸ்ரேல் வரலாற்றிலே அவர்கள் செங்கடலை கடக்கும்போது கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். அவர்கள் அந்த ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அதனாலே அவரிலே களி கூறுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடலை உலர்ந்த தரையாக மாற்றின தேவன், ஆற்றை கால்நடையாய் கடக்க செய்த தேவன், நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு செங்கடல் போல இருக்கிற பிரச்சனைகள், யோர்தான் போல இருக்கிற பிரச்சனைகளை கடக்க கண்டிப்பாய் உதவி செய்வார். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாய் இருந்தாலும் அதை மேற்கொள்ள தம்முடைய வல்லமையினால் அவராலே கூடும். தம்முடைய வல்லமையினாலே இன்று வரைக்கும் என்றென்றைக்கும் அரசாளுகிற தேவன். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆகையால் துன்மார்க்கர்கள், துரோகிகள் அவருக்கு முன்பாக உயர்த்த கூடாமல் போகும். நம்முடைய தேவனை எக்காலம் நாம் ஸ்தோத்தரித்து துதித்து அவருடைய சத்தத்தை நாம் முழங்க செய்வோம். அவர் நம்முடைய கால்களை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் இந்த பொல்லாத கொள்ளை நோய் காலத்திலே அந்த ஆத்துமாக்கள் மாண்டு போயின. ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைத்திருக்கிறார். நமக்கு முன்பாக இன்னைக்கு செங்கடல் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். அதை எப்படி கடந்து போவேன் என்று சொல்லி கலங்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் அதை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வல்லமையுள்ள தேவனே, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிற ராஜா. செங்கடலை தரையாக மாற்றி அதன் மேல் நடக்க வைக்கிற தெய்வம் நீர். இஸ்ரேல் வரலாற்றில் மாத்திரமல்ல, இன்று வரைக்கும் யாரெல்லாம் உம்முடைய வல்லமையை விசுவாசிக்கிறார்களோ அப்பா, அவர்களுக்கு எதிராக இருக்கிற ஆண்டவரே செங்கடல் போன்ற பிரச்சனை, இதை எப்படி நான் தாண்டி வருவேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிற வேளையிலே நீர் ஒருவரே எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரித்து எங்கள் துதி சத்தத்தை உம்மிடத்திலே உயர்த்தும் போது எங்கள் கால்களை தள்ளாட விட்டாமல் எல்லா சூழ்நிலையிலிருந்து எங்களை தூக்கி விடுகிற தேவன், எங்கள் ஆத்துமாவை உயிரோடு வைக்கிற தேவன் அப்பா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைக்கு நேராக மோசே தன்னுடைய கோலை உயர்த்தினது போல நீங்கள் உம்முடைய கரத்தை நீட்டி அப்பா அந்த பிரச்சனை வழியாய் கடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே எங்களை தப்புவிக்க போதுமானவராய் இருக்கிறீர். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்த வார்த்தையின்படி அப்பா எங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுதலை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த போராட்டங்களை சகிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இதை மேற்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களோடு கூட நீங்கள் இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வெற்றிகரமாய் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த செங்கடல் போன்ற பிரச்சனைகளை கடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.